This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provided self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both of Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Click below links and join course. உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு எந்த மொழியில் தேவையோ அந்த மொழியில் இந்த கோர்ஸை கற்றுக்கங்க. அது மூலமாக நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கிட்டா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸஸும் உண்டு. நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இந்த கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ்லாம் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கிறதுனால யார் வேணாலும் கற்றுக்கலாம். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு காட்டின் அருகே ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு வியாபாரி ஒருவர் வசித்து வந்தார். அந்த வியாபாரி ஒரு கழுதையை வளர்த்தார். அந்த கழுதைக்கு எப்பொழுதுமே அதிக அளவில் தான் உணவுகளை கொடுப்பார் அந்த வியாபாரி. என்னதான் அதிக அளவில் உணவுகள் கிடைத்தாலும் அந்த கழுதைக்கு பசி அடங்கவே இல்லை. இதனால் தினமும் இரவு பக்கத்து வயலுக்கு நடந்து சென்று அங்கு இருக்கும் விவசாய பொருட்களை தின்று பசியை போக்கிக் கொண்டது. தினமும் இதேபோல் வயலுக்கு போன அந்த கழுதையை பக்கத்து காட்டில் வாழும் ஒரு நரி பார்த்தது. கழுதை நண்பரே, ஏன் தினமும் ஒரே மாதிரி உணவாக நீங்கள் சாப்பிடுகிறீர்கள்? என் கூட வாருங்கள், உங்களுக்கு பக்கத்து காட்டில் இருக்கும் ஒரு வெள்ளரி தோட்டத்தை காட்டுகிறேன். அந்த வெள்ளரி தோட்டத்தில் பெரிய பெரிய வெள்ளரி காய்கள் இருக்கு. நாம் இருவரும் அந்த தின்று பசியாறலாம் என்று கூப்பிட்டது. இதனை கேட்டு அந்த கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உடனே அந்த நரியோடு சேர்ந்து அந்த வெள்ளரி தோட்டத்திற்கு சென்றது. அங்கு சென்ற கழுதை அங்கு இருந்த வெள்ளரிக்காய்களை பார்த்து மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த வெள்ளரிக்காய்களை தின்றது. அந்த நரியும் கழுதையும் புது வெள்ளரிகளை தின்று அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம் அதிக அளவில் உண்டானதால், நரியாரே நரியாரே, எனக்கு இப்பொழுது ஒரு பாட்டு பாடணும் போல் உள்ளது என்று கூறியது. இதனை கேட்ட அந்த நரி, வேண்டாம் வேண்டாம் கழுதையே, நீ பாட்டு பாடினாலும் அது கணக்கின்ற மாதிரி தான் இருக்கும், அதனால் நீ பாடாதே என்று கூறியது. ஆனால் அந்த கழுதையோ அதனை சொல் பேச்சு கேட்காமல் பாட ஆரம்பித்து விட்டது. அந்த கழுதையோட சத்தத்தை கேட்ட அந்த வெள்ளரி தோட்டத்து முதலாளி வேகமாக ஓடி வந்து அந்த கழுதையும் நரியையும் கட்டையால் அடி அடி என்று அடித்து விட்டார். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதென்ற பழைமொழிக்கு ஏற்பார் போல் கழுதையோட சவகாசம் வச்சுக்கிட்டது அந்த நரிக்கு நல்லா அடி கிடைத்தது.